பாலியல் வன்கொடுமை எல்லா ஆட்சியிலும் நடக்குதுன்னா ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி தான் நடந்ததா? ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே தமிழ்நாட்டை விட்டு முக்கால்வாசி ரவுடி வேலை ஸ்டேட்டுக்கு ஓடிடுவான். எடப்பாடி பீரியட்லேயும் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் நடக்கலையே. இந்த பொள்ளாச்சி பெராட்டர் ஒண்டி தான் நடந்தது. இந்த மாதிரி எங்கேயாவது கஞ்சா விற்றுருக்கா? தெருவுக்கு தெரு, கடைக்கு கடை ஆன்ஸ் விற்றுருக்கா? இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் காய்ச்சி விற்றுட்டு 56 பேர் செத்தானே, அந்த மாதிரி ஆட்சியில் நடந்திருக்கா? இதை எப்படி நீங்கள் எல்லா ஆட்சியிலும் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? போலீஸ்காரங்களால நிம்மதியாக வேலை பார்க்க முடியலங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் வெறும் 5 ஓட்டில் ஜெயிக்கிற வார்டு கவுன்சிலர் போய் ஒரு இன்ஸ்பெக்டரை மிரட்டுறான். போதைப்பொருள் ஒழிப்புக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. நான் என்ன கேட்குறேன், அப்போ என்ன பிடுங்கிறதுக்கு நீ காவல்துறையை கையில் வச்சுட்டு முதலமைச்சரை நீ உட்காந்துருக்க? ராஜாவும் பண்ணிட்டு போயிடு. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வாண்ட் டு பி க்ளோஸ், பொலிட்டிக்கல் ரவுடிசம் வாண்ட் டு பி க்ளோஸ். ஒன் அண்ட் ஒன்லி வே இஸ் என்கவுண்டர், தேர் இஸ் நோ அதர் வே. என்கவுண்டர் இஸ் ஒன்லி வே டு க்ளோஸ் தி பொலிட்டிக்கல் ரவுடிசம் அண்ட் தி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. தேர் இஸ் நோ அதர் வே. சரியான தைரியம் இருந்தால் திராவிட மாடல் அரசு, திமுக காரணம் சொல்லிக்கிறாங்களா எங்களை மிஞ்சிற தைரியசாலி யாரும் இல்லைன்னு, அவன் தலைவங்கிட்ட போய் சொல்லு. அதாவது அவருக்கே ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வேறு அன்றைக்கி 2வது மாநாட்டில் பேசுகிறாரு, மோடிஜி அவர்களே கச்சத்தீவை கொடுத்துருங்க எங்களுக்கு அது போதும் அப்படின்னு. நான் கூட அதான் கேட்டேன், கச்சத்தீவுன்னா கள்ள மிட்டாயை உனக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு? நாட்டோட ஒப்பந்தம், நாட்டோட பிரதமர் ஒப்பந்தம் போட்டது. அதை வாங்கி கொடுக்குறதுன்னா அவ்வளோ ஒன்றும் சாதாரணம் இல்லை. கொடுத்தது யார்? இந்த கருணாநிதி. கையெழுத்து வாங்கியது யார்? இந்திரா காந்தி. அவங்கள கேட்காம நீ சும்மா இருக்கோம் மோடியை போய் கேட்டேன்னா அது என்ன அர்த்தம்? இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இந்த திராவிட மாடல் அரசு வந்து மக்கள் வந்து எதையும் வந்து இது பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நேற்றுக்கு வரும்போது வர வழியில் கள்ளக்குறிச்சிக்கிட்ட ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். தமிழகத்தை உருவாக்கிய திராவிட மாடல் அரசுன்னு போஸ்டர் ஒட்டியிருக்கான். மக்கள் அந்த போஸ்டரை பார்த்துட்டு தான் போகுது. ஆனால் மக்களுக்கு என்ன தெரியும் என்ன இவங்க உருவாக்கிறாங்கன்ட்டு? இந்த திராவிட மாடல் அரசு தமிழகத்தை உருவாக்கிய திராவிட மாடல் அரசுன்னு ஒட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அவங்க என்னென்ன உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எல்லா ஆட்சியிலும் நடக்குதா? ஏங்க நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாலியல் வன்கொடுமை எல்லா ஆட்சியிலும் நடக்குதுன்னா ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி தான் நடந்ததா? ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே தமிழ்நாட்டை விட்டு முக்கால்வாசி ரவுடி வேலை ஸ்டேட்டுக்கு ஓடிடுவான். எடப்பாடி பீரியட்லேயும் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் நடக்கலையே. இந்த பொள்ளாச்சி பெராட்டர் ஒண்டி தான் நடந்தது. இந்த மாதிரி எங்கேயாவது கஞ்சா விற்றுருக்கா? தெருவுக்கு தெரு, கடைக்கு கடை ஆன்ஸ் விற்றுருக்கா? இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் காய்ச்சி விற்றுட்டு 56 பேர் செத்தானே, அந்த மாதிரி ஆட்சியில் நடந்திருக்கா? இதை எப்படி நீங்கள் எல்லா ஆட்சியிலும் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சின்னதாக நடக்குது இங்கே அங்கே 1 மடங்கு நடந்தால் இங்கே 100 மடங்கு நடக்குது எங்கள் திராவிட மாடல் அரசில். போலீஸ்காரங்களால நிம்மதியாக வேலை பார்க்க முடியலங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் வெறும் 5 ஓட்டில் ஜெயிக்கிற வார்டு கவுன்சிலர் போய் ஒரு இன்ஸ்பெக்டரை மிரட்டுறான். அவ்வளோ தூரம் என் வார்டு கவுன்சிலராவது பரவாயில்ல. எங்கள் கோயம்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட் பாக்கெட்டை நாய் போய் ஒரு இன்ஸ்பெக்டரை மிரட்டுது. என்னன்னு, என்னை அடிச்சிட்டியா நீ, நாளைக்கு நீ என்னை கொலை பண்ணன்னு முயற்சி பண்ணன்ட்டு நான் நீதிபதிக்கிட்ட சொல்லுவேன்னுது. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் முதலமைச்சர் ஒரு நம்ம மாடலாக ஆட்சி நடத்துகிற இந்த திராவிட மாடல் முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, போதைப்பொருள் ஒழிப்புக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. நான் என்ன கேட்குறேன், அப்போ என்ன பிடுங்கிறதுக்கு நீ காவல்துறையை கையில் வச்சுட்டு முதலமைச்சரை நீ உட்காந்துருக்க? ராஜாவும் பண்ணிட்டு போயிடு. இல்லை காவல்துறை பவரை பூரா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துரு. அப்போது காவல்துறையை சரியாக நடத்த முடியாத ஒரு கையாளாகாத முதலமைச்சர் தான் இப்போ இருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர். அதனால தான் இவ்வளோ தவறுகள் நடக்குது. இப்போ சமீபத்தில் இப்போ இங்கே தருமபுரியிலேருந்து தான் நான் இதை பேசுகிறேன். சமீபத்தில் கூட ஒசூரில் 4 நாள் 1 வாரம் கூட இருக்காது போல் இருக்குது. கம்பெனி உள்ளே பூந்து ஒரு கொள்ளைக்கார கும்பல் உள்ளே பூந்து வாட்ச்மேனெல்லாம் கட்டி போட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க. புதுக்கோட்டையில் வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பெண்ணை இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூரில் இன்றைக்கி தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்ச 3 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனைன்னு. புரியாதுங்களா? அதனால் அங்கே 1 நடந்தால் இங்கே 10 நடக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்கள் தைரியமாக, நான் வந்து இதை யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். இது ஜனநாயக நாடுன்னு சொல்லியே தான் இங்கே வந்து இல்லீகல் அதிகமாகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வாண்ட் டு பி க்ளோஸ், பொலிட்டிக்கல் ரவுடிசம் வாண்ட் டு பி க்ளோஸ். ஒன் அண்ட் ஒன்லி வே இஸ் என்கவுண்டர், தேர் இஸ் நோ அதர் வே. என்கவுண்டர் இஸ் ஒன்லி வே டு க்ளோஸ் தி பொலிட்டிக்கல் ரவுடிசம் அண்ட் தி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. தேர் இஸ் நோ அதர் வே. இல்லைனா வழி அடங்க மாட்டான். சட்டங்களே முதல்ல சரி கிடையாது. வைத்த பிடிச்சிட்டா ஜாமீன், மாற பிடிச்சிட்டா ஜாமீன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குஷ்பு கேஸில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தது கோர்ட்டு. அதை தான் நான் சொல்ல வரேன். கோர்ட்டு கொடுத்த நீதிபதியே, தண்டனை கொடுத்த நீதிபதியே 3 மாதம் அவனுக்கு அவகாசமும் கொடுத்துருக்கான் மேல் கோர்ட்டு போகிறதுக்கு. அதை எதுக்கு அவகாசம் கொடுக்குறா? பேசாமல் அவனை விடுதலை பண்ணிட்டு போயிட்டு.
இப்படி சட்டம் இருக்கும்போது சட்டத்தை எந்த ரவுடி மதிப்பான், எவன் மதிப்பான், அரசியல்வாதி மதிப்பானா எவன் மதிப்பான் சொல்லுங்கள்? புரியுதுங்களா? அதனால் டோட்டல் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், கடுமையான சட்டத்திட்டங்கள் வரப்படணும். அப்போ வந்தால் தான் இங்கே இருக்கிற இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் இது எல்லாமே குறையும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு வழியே இருக்குது. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து காவல்துறை பொறுப்புகளும் அரசியல்வாதிகளுக்கு கையிலேருந்து எடுக்கப்பட்டு என்ஐஏ கையில் கொடுத்து நம்ம கொண்டு போய், அதாவது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா எந்த வித கரவெட்டி திருடனும் போய் உள்ளே போய் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரையோ மிரட்ட முடியாது. இதை போடாத, கேஸை போடாத, அதை போடாதன்னு சொல்ல முடியாது. அடிக்கிற அடியில் துண்டா காணும் துணை காணும் ஓட விட்டுறாங்க. இதை தவிர இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேறு வழியே இல்லை. ஆனால் அதையும் மீறி நேர்மையான அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நேர்மையான அதிகாரிகள் காவல்துறையில் இருக்காங்க. இன்னும் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காவல்துறை நண்பர்கள் அனைவருமே நேர்மையானவர்கள் தான். இல்லைனா 12 மணிக்கும் 1 மணிக்கும் நீங்கள் நிற்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி டிராஃபிக்கில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூனியன் கிடையாது, ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, குடும்பத்தோடு ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்குது. இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். புரியுதுங்களா? அதனால் காவல்துறையை குறை சொல்ல வரதுக்கே இது இல்லை. அவங்கள ஆள்ற அந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பவரை அவங்க கொடுக்கலை. அதை கொடுத்த ஒரே ஆள் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவங்க தான். அதனால தான் அவங்க ஆட்சியில் குற்றங்கள் கம்மியாக இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 10 மடங்கு அதிகமாகிடுச்சு. அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை பற்றி ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டராகவே இருந்தாலும் இவன் மதிக்க மாட்டான். சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறத பற்றி ஏதாவது குரல் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டு. அதாவது ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தால் நீங்கள் சொன்னது சரின்னு சொல்லலாம், நடக்கும்னு. புரியுதுங்களா? கொஞ்சமாவது அவங்க பயப்படுவாங்க. ஆனால் டிஎம்கேல எதுக்கும் பயப்பட மாட்டான். சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டு எப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை மூடுறானா கூட மூட மாட்டான். அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை மூடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சட்ட ரீதியான்ட்டு உடனே அத்தனை வக்கீலே வச்சு ஆலோசனை பண்ணுவான். அப்பேற்பட்ட பயிலுக்கு விடுங்க. நான் நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் வருது தான் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் தான் வரப்போகிறாரு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு என்ன போட்டி இருந்தாலும் சரி, திராவிடியா மாடல் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விஜயகாந்த் கட்சியை சேர்த்துருக்காங்க, ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துருக்காங்க, வைத்தியலிங்கத்தை சேர்த்துருக்காரு, எல்லாரும் வராங்கன்றாரு. இவர் உண்மையிலே எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறது எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேர் போராட்டம், ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் நர்ஸுகள் போராட்டம், ஒரு பக்கம் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வணிகர்கள் போராட்டம். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் தோற்றுருவோம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இதை மறைக்கிறதுக்கோசரம் இப்படி கூட்டணி சேர்த்தாலாவது நம்ம ஜெயிக்கலாமா அப்படின்ற அந்த பயத்திலேயே தான் ரோட்டில் வரவனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு அறிவாலயத்து பக்கம். ஆனால் ஏடிஎம்கே எடப்பாடியார் அவர்கள் யார் போனதை பற்றியாவது வருத்தப்படுறாரா? பிஜேபி வருத்தப்படுதா? இல்லை. டிடிவி ஒண்டி தானே. டிடிவி அவரும் முன்னாடி இருந்தவர் தானே அந்த கூட்டணியில். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கி சொல்கிறாருலண்ணா 200 வெல்வோம் வரலாறு படைப்போம். நான் என்ன கேட்குறேன், சரியான தைரியம் இருந்தால் திராவிட மாடல் அரசு திமுக காரனாக சொல்லிக்கிறான்ல எங்களை மிஞ்சிற தைரியசாலி யாரும் இல்லைன்னு அவன் தலைவங்கிட்ட போய் சொல்லு. தைரியம் இருந்தால் இருங்க ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா ஒரு எம்பி தேர்தலில் 40 தொகுதியிலையும் தனியாக நின்று 37 தொகுதி அந்த சிங்க பெண்மணி ஜெயிச்சாங்களா இல்லையா? அந்த தைரியம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இவங்க பயந்தாங்குடி போயிடுங்க. உங்களுக்கு தெரியாது. லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க, இப்போ நிறைய திட்டங்கள் அறிவிச்சுட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டு தானே இருக்காங்க. இந்த லேப்டாப்பு 4 வருஷமாக கொடுக்காம இப்போ கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சார்? இப்போ அந்த 5000 ரூபா கொடுத்தாங்களே அது என்ன? இது 3000 ரூபா 3 மாதத்துக்கான 1000 ரூபா பணம், மீதி 2000 ரூபா என்ன பணம்? கோடைக்கால நிதி. 4 வருஷமாக கோடைக்காலம் வரல, இப்போ தான் வருதா தேர்தலும் போது கோடைக்காலத்துக்கு திராவிட மாடலுக்கு? ஏமாத்து பேர் 1ஆம் நம்பர் கிரிமினல் தனம் இதெல்லாம். புரியுதுங்களா? கிரிமினலாக யோசித்து மக்களை ஏமாத்துறதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடியா மாடலை மிஞ்சினவங்க யாருமே இருக்க முடியாது. மக்களுக்கு இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஏறுது நேரம். அதை தான் தெருவுக்கு தெரு 10 ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு இந்த 5000 ரூபாயும் வாங்கிடுவாங்களே, 10 நாளில் வாங்கிடுவாங்களே. இப்போ கூட இந்த இலவசங்களை பற்றி அறிவிச்சிருக்காரு. இப்போ இன்னும் ஒரே ஒரு இலவசங்கள் தான் சொல்லலை. ஜெயிக்க முடியாதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு குமாலம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்ன தான் கூப்பிட்டாலும் முதலமைச்சர் ஆக போகிறது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் எனக்கு சைட்டில் ஒரே ஒரு சின்ன ஆசை இருக்குது. இது அதிமுக தொண்டர்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, பிஜேபி தொண்டர்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல,
நான் ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த ஆசை எனக்கு. மறுபடியும் திராவிட மாடல் அரசே வரணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த திராவிட மாடல் அரசு வந்தால் தான் சிட்டிசன் படம் பார்த்தீங்கல்ல, அதில் அத்திப்பட்டின்ற ஊர் காணாமல் போன மாதிரி இந்தியாவோட மேப்லேருந்து தமிழ்நாடு காணாமல் போயிடும். அப்போயாவது இந்த முட்டா பயல்களுக்கு, நம்ம ஜனங்களுக்கு இலவச பற்றின அறிவு வருதா? இல்லை இருங்க, இந்த இலவசத்தை பற்றி அப்போ தான் இந்த மக்களுக்கு புரியுறதுங்களா? அதுக்காகவே திமுக ஆட்சி மறுபடியும் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இதை எடப்பாடியார் கோச்சிக்காமல் இருக்கணும் தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அப்போ தான் வாயில வயிற்றில் அடிச்சுக்கும் போது தான் தெரியும். இலங்கையில் இதில் ஒரு டீ 50 ரூபா, 1 கிலோ அரிசியோட விலை 300 ரூபா, 350 ரூபா. என்ன காரணம்? விலைவாசி உயர்வு. எதுக்கு அந்த மாதிரி நிலைமை இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும்னா மறுபடியும் திராவிட மாடல் அரசாங்கம் வரணும். அதுதான் என் ஆசை.